3 ஆட்டுக்கு காலையிலையும் கொடுக்கணும், மாலையிலையும் கொடுக்கணும். அப்போது ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒவ்வொரு உருண்டுனா கூட 3 ஆட்டுக்கு 3 உருண்டை காலையில், அதேமாரி 3 ஆட்டுக்கு ஈவினிங் 3 உருண்டை தேவைப்படும். அப்போ 6 உருண்டை. அப்போ இருக்கக்கூடிய மருந்தை 6 உருண்டையாக வந்துட்டு பிரிக்கணும். ஓகேங்களா, இது அளவு. ஓகேங்களா, இப்போ 10 இருக்குது அப்படின்னா அதேமாரி அதுக்கு எவ்வளோ பிரிக்கணுமோ அது மாதிரி 2 வேலையை பிரிச்சுக்கணும் இருக்கக்கூடிய மருந்து. அந்த மாதிரி பிரித்து அந்த உருண்டை அந்தளவுக்கு அந்த சைஸில் உருண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் தீவனம் தின்றதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, தீவனத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா, வெறும் வயிற்றில் கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, தீவனம் தின்னதுக்கப்புறம் கூட நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ காலையிலையும் கொடுக்கணும், ஈவினிங் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 டேஸுக்கு வந்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா, 5 டேஸுக்கு இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு அதாவது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ மேக் பண்ண மருந்தை ஒரு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மறுநாள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மருந்தோட இது. ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடு கம்பல்சரி ஒரு சில ஆடு தான் வந்துட்டு விரும்பி சாப்பிடும். ஏன் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு இருக்கிறதுனால. நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு டைமில் ஆடுகளுக்கு அந்த உருண்டியை உள்ளே தள்ளும்போது நல்லா நாக்கை இழுத்து வச்சு நாக்கில் தேய்ச்சிட்டு உள்ளே தள்ளுங்க. ஒரு சில டைமில் நான் கொடுக்கும்போது வாயிலே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இடையே நவுந்த பிறகு கீழே துப்பிடும். ஓகேங்களா, ஸோ ஆடுகளுக்கு வந்து சாப்பிடாது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணோம். அதனால் அங்கேயே இருந்து ஆடுகளுக்கு கரெக்டாக தின்ற அளவு கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இதில் அனுபவபூர்வமாக நாங்கள் வந்து பயன்படுத்தி நம்முடைய பண்ணையில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் யாராச்சும் வந்து கேட்குறாங்க, ரிலேட்டிவ் சர்க்கிளில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மருந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.